கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். 2020 ஆண்டில் 11 மாதங்களை கடந்து 12ஆம் மாதத்தில் பிரவேசித்திருக்கும் நம்மிடம் 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஞானி, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே தொடருங்கள். எங்கேயும் தேங்கி விடாதீர்கள். வாடினால் வருத்தம், நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள் நதியாக, வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை என்று குறிப்பிடுகிறார். பேராயர் ஜேம்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள், ஆண்டவரே, உம்மால் மட்டும்தான் என் உள்ளத்தை ஊடுருவி பார்க்க முடியும். அவசரமும் அலைச்சலுமான பயணத்தின் பின்னால் இருக்கும் என் உள்ளத்தின் வாஞ்சை உமக்கு மட்டுமே தெரியும். இந்த ஆண்டின் கடைசி மாதத்தில் நீர் என் உள்ளத்தை அதிகமாக ஆட்கொள்ள விரும்புகிறேன். உமது அன்பின் கரத்துக்காக என் உள்ளம் ஏங்குகிறது. இருளின் மத்தியில் நீர் அருளும் ஒளியை என் உள்ளம் தேடுகிறது. இந்த பண்டிகை மாதத்தில் சமாதானத்தின் கருவியாய் என்னை வணைந்து வழிநடத்தும். என்னுடன் இசைவாக இல்லாதவர்கள் மேலும் என்னை வசைபாடுபவர்கள் மேலும் அன்பை பொழிய எனக்கு பலன் தாரும். என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் துணிவை எனக்கு தாரும். என் இதயத்தை கசப்பு, கோபம், பெருமை என்ற சிறையில் இருந்து விடுவித்துக் கொள்ள துணை செய்யும். ஆமேன் என்று ஜெபிக்கிறார். ஒரு ஞானி, பிறப்பின் பண்டிகை மாதம் என்றாலே பகிர்வது, அன்பு, மகிழ்ச்சி இரண்டையும் பகிருங்கள். அது வற்றாமல் ஊறும், அது வாடி போகாமல் மலரும். அன்பையும் மகிழ்ச்சியையும் சேமித்து வைப்பதால் பலனில்லை. இவைகளை தொலைத்து தவிப்போருக்கு பகிருங்கள். கிறிஸ்து உங்களில் நறுமணம் வீசுவார் என்று குறிப்பிடுகிறார். 2020 டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அன்பு, மன்னிப்பு, ஏற்பு. இவைகளே பரிசுத்தம் என்ற அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்கிறார். யோவான் 15:12 படி, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. எபேசியர் 4:32 படி, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. ரோமர் 15:7 படி, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் அன்பு, மன்னிப்பு, ஏற்பு இம்மூன்றையும் பகிருங்கள். காரணம், லேவியராகமம் 11:45 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறார். ஒரு ஞானி, பூக்களில் விலையில்லாத பூ அன்பு, மன்னிப்பு, ஏற்பு. தன்னுடைய ரத்தத்தால் விலைக்கிரயம் செய்து ஆண்டவர் இயேசுவுக்காக இவைகளை பகிருங்கள். கிறிஸ்து நம் மூலமாக மகிமை அடைவார் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பக்தன், நம்மை விழ வைக்கவும் நம்மை அள வைக்கவும் உலகில் 1000 பேர் இருக்கலாம். நம்மை வாழ வைக்க ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு போதுமே என்று விசுவாச அறிக்கை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த உலகில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இம்மாத வாக்குத்தத்த வசனம் லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று படிக்கிறோம். யாரிடம் சொன்னது? காபிரியேல் தூதன் மரியாளிடம் சொன்ன வார்த்தைகள். இது சொல்லப்பட்ட சூழல் என்ன? நாசரேத் ஊரை சார்ந்த கன்னிப்பெண் மரியாளிடம் தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை. திருமண கனவுகளோடு வாழ்ந்தவர். அவரிடம் தேவதூதன் தோன்றி லூக்கா 1:28 கிருபை பெற்றவள வாழ்க, கர்த்தர் உன்னுடனே,
பெண்களில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு கன்னி பெண்ணின் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. இன்னொரு புறம் கல்லெறியப்பட்டு தண்ணீர் கலங்கியதைப் போல கலங்கியது. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று பயப்பட தொடங்கினார். தேவதூதன், மரியாளே, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்கிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஆண்டவர் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், யாக்கோபின் வம்சத்தை என்றைக்கும் அவர் அரசாளுவார். அவருடைய ராஜ்யங்களுக்கு முடிவு என்பதே இருக்காது. தேவதூதனின் இந்த வார்த்தைகள் மரியாளுக்கு மனநிறைவை கொடுத்தாலும் பதட்டமாகவே இருக்கிறார். உன்னுடைய உறவினர் எலிசபெத் தன் முதிர் வயதில் கற்பம் தரித்திருக்கிறார். இது அவருக்கு 6ஆம் மாதம். இப்பதான் தேவதூதன் சொல்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று குறிப்பிடுகிறார். மரியாள் என்ற கிரேக்க பதத்துக்கு பெருந்தன்மைக்குரியவர் என்று அர்த்தமா, எபிரேய பதத்துல அன்புக்குரியவர் என்று அர்த்தமா? ஓரிரு புனைவு கதைகள். ஃபவுண்டைன் ஆஃப் த வெர்ஜின், நாசரேத்துக்கு வெளியே கன்னியின் ஊற்று என்ற இடத்துல மரியாள் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்த போதே தேவதூதன் மரியாளுக்கு காட்சியளித்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். பாம் ட்ரீ என்பவர் ஓர் மத குரு. பெண்களில் மரியாள் அறிவில் சிறந்தவர். பலர் அவரை திருமணம் முடிக்க விரும்பினார்கள். மரியாள் ஒரு தகுதி தேர்வு ஒன்றை வைக்கிறார். மணமகனாக வருபவர்கள் தம் கைகளில் உள்ள கோலை பரிசுத்த ஸ்தலத்தில் போட வேண்டும். எவருடைய கோல் துளிர்க்கிறதோ அவரையே மனம் முடிப்பேன் என்கிறார். யோசேப்பின் கோல் துளிர்த்ததினாலேயே அவரை மனமுடிக்க மரியாள் நிச்சயிக்கப்பட்டார். தேவதூதனின் வார்த்தைகளை கேட்ட மரியாள், இது எப்படிப்பட்டதோ, இது எப்படி ஆகும்? யோசேப்பை திருமணம் முடிக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கலங்கியது போல நாமும் 1000 கேள்விகளோடு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோமா? லூக்கா 1:37. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 2020ஆம் ஆண்டை நன்மையால் தொடங்கி வைத்தவர் நிறைவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அருணோதய தொழுகையில 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். லூக்கா 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாள் யூத சரித்திரத்துல நாசரேத் என்று பின்தங்கிய இடத்திலே பிறந்தவர். கலிலேயாவில புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடத்துல பிறந்தவர். யோவான் 1:46 நாசரேத் ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்று நாத்தான்வேலின் வார்த்தைக்கு பதிலளிக்கும் விதமாகவே ஆண்டவர் தம் ஒரே பேரான குமாரனை அடையாளம் தெரியாத இடத்தில் பிறக்க செய்கிறார். மரியாளை ஆண்டவர் நினைக்க காரணம் என்ன தெரியுமா? தேவதூதன் தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை, ரகசியங்களை பிறரிடம் சொல்லாமல் மரியாள் பாதுகாத்தார். அதனால்தான் ஆண்டவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் என்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன ரகசியத்தை ஏவாள் பாதுகாக்காமல் சர்ப்பத்திடம் உளறி கொட்டி தீர்த்தார். அதன் பலன் என்ன தெரியுமா? கடவுளின் கரத்தால் படைக்கப்பட்ட ஏவாள் பாக்கியவதி என்ற ஆசீர்வாதத்தை இழந்து போனார். ஆண்டவரின் ரகசியங்களை பாதுகாத்த மரியாள் பாக்கியவதி என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஏதேனில் வாழ்ந்து ஏவாள் அடிமையாகிறார். நாசரத்தில் வாழ்ந்து மரியாள் பாக்கியவதி என்ற மேன்மையை சுதந்திரித்துக் கொண்டார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு உடன்பிறப்புகளால அடிமையாக விற்கப்பட்டவர். ஆண்டவர் யோசேப்பை நினைத்தருளினார். அடிமையை அதிபதியாக உயர்த்துவது
தேவனாலே மட்டுமே முடியும். ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் என்று நாம் படிக்கிறோம். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மையும் நினைத்திருக்கிறார், நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமோஸ் 4:13 அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவருமாய் இருக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எரேமியா 29:11 படி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மையும் நினைத்திருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். லூக்கா 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. வரலாறு கண்டுகொள்ளாத நாசரேத்தை வரலாற்று நாயகன் தேடி கண்டுபிடித்து யூத மரபில மதிப்பில்லாத பெண் மரியாளை அவளின் கருவறையை இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்தார். இப்புதிய மாதத்துல நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். யாத்திராகமம் 20:6 படி, 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாவீது ஆடுகளை மேய்த்த போதும் கோலியாத்தை எதிர்த்து நின்ற போதும் சவுல் தாவீதை கொலை செய்ய துரத்திய போதும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த போதும் ஆண்டவரின் இரக்கம் தாவீதின் மீது இருந்தது. அதனால் தாவீது சமாதான தாபரங்களில குடியிருந்தார். தாவீது நெருக்கப்பட்ட சூழலில 2 சாமுவேல் 24:14 கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனிதர் கையில் விழாதிருப்பேனாக என்று மன்றாடுகிறார். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும், குறிப்பாக சிக்லாக்கையும் அவர் திருப்பிக் கொண்டார் என்று திருமுறையில நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். நாமும் ஆண்டவரின் இரக்கத்தை பெற தாவீதை போல நாம் சேர்ந்து சொல்லலாமா? சங்கீதம் 51:1 தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று இப்புதிய மாதத்துல நாம் மன்றாடுவோம். ஒருவேளை யாபேசை போல பெற்றவர்களின் இரக்கத்தை பெற முடியாத வேதனையோடு வந்திருக்கிறோமா? யோவேல் 2:13 படி, கர்த்தரிடம் திரும்புங்கள், அவர் இரக்கம் உள்ளவர். எபிரேயர் 4:16 ஏற்ற சமயத்தில் இரக்கம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கடவோ. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கும் இரக்கம் பாராட்டுகிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். லூக்கா 1:52 பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். மரியாள் முகவரி இல்லாத இடத்தில் பிறந்தவர். அவள் பிறந்த மண் அங்கீகாரம் இல்லாத பூமி. அப்படிப்பட்ட இடத்தில் பிறந்த மரியாள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் இது மனிதரால் முடியுமா? நிச்சயமாக முடியாது, தேவனால் மட்டுமே முடியும். 1 சாமுவேல் 2:4 அன்னால் பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய தேவன் 1 சாமுவேல் 2:8 படி சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். அடிமை பெண்ணாகிய ஆகாரின் கண்ணீரை துடைத்து அவள் சந்ததியை ஆசீர்வதித்தவர். செத்த நாயை போல் இருக்கிறேன் என்று சொன்ன மேவிபோசேத்தை கண்டறிந்து உயர்த்தியவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 1 நாளாகமம் 29:12 எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனால கூடும். ரோமர் 8:39 அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதிருங்கள். மரியாள் இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருந்தார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
தெரிந்து கொண்டார். நாமும் இப்புதிய மாதத்துல ஆண்டவரின் பாதத்துல அமர்ந்திருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கி இருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். நிறைவாக, நோவாவின் பேழைக்குள் எல்லா பறவைகளும் விலங்குகளும் நுழைந்து விட்டன. ஆனாலும் மிக தாமதமாக வந்து நத்தை நோவாவின் பேழையை அடையும் வரை ஆண்டவர் பேழையின் கதவுகளை பூட்டவே இல்லை. அதுபோல உங்கள் வாழ்வின் இலக்கை அடையும் வரை ஆண்டவர் தம் கிருபை என்னும் கதவுகளை பூட்டவே மாட்டார். ஒருபோதும் தாழ பார்க்காதீர்கள், எப்போதும் மேல் நோக்கியே பாருங்கள். உடைந்து போன வண்ண பென்சில்கள் இன்னும் வண்ணம் தருகிறது. நம்முடைய உள்ளத்தை வியாபித்திருக்கும் கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்பமானதை அற்புதமாக மாற்றுபவர், அவமானத்தை ஆச்சரியமாக மாற்றுபவர், அல்லல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். நம் தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். அன்புக்குரியவர்களே, முதிர் வயது எலிசபெத்தை கற்பஸ்திரியாக்கியவர், கன்னிமரியாளை கற்பஸ்திரியாக ஆசீர்வதித்தவர் நம்முடைய கண்ணீரையும் துடைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மையும் நினைத்திருக்கிறார், நமக்கும் இரக்கம் பாராட்டுகிறார், நம்மையும் உயர்த்துவார். நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்துல நம்மோடு கூட இருந்து நம்முடைய மகிமைக்கு நேராக நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. ஆமென்.